பட்டியலா பட்டியல் ஃபேண்ட்டு, பட்டியலா ஃபேண்ட்டு. இப்போ நம்ம பட்டியலா ஃபேண்ட்டு என்ன அளவு எடுக்க போகிறோன்னா, நம்ம சாதா ஃபேண்ட் அளவே தான் நம்ம எடுக்க போகிறோம். அதே அளவு தான் எல்லாமே. உயரம் வந்துட்டு ஃபேண்ட்டுடைய உயரம் வந்து 31 + 2 33. அகலம் வந்து 18 + 1 19. கால் அகலம் 7 + 1. சைடு உயரம் 9 + 1. இடுப்பு அகலம் 25 + 1. இடுப்பு பட்டி அகலம் 25 + 1. இடுப்பு பட்டி உயரம் 10 + 2. நம்ம சாதா ஃபேண்ட்டு எப்படி அளவெடுத்து வெட்டினோமோ அதே மாதிரியே தான் நம்ம வெட்ட போகிறோம். ஆனால் டிச்சிங்கில் தான் பட்டியலா ஃபேண்ட்டு எப்படி நம்ம இது தைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ தான் டிச்சிங் தான் வேறு மாதிரி இருக்கும். சாதா ஃபேண்ட்டு நம்ம வந்துட்டு நடு சென்டரில் வந்துட்டு நம்ம இது சுற்றளவு அகலம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நடு சென்டரில் நம்ம ஃப்ளீட் வச்சோம். ஆனால் பட்டியலா ஃபேண்ட்டுக்கு நல்லா 3 மீட்ரு 4 மீட்ரு எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம இது அது என்னது ஃபேண்ட்டுடைய சுற்றளவு அகலம் வந்து சைடில் தான் நம்ம வந்து சுருக்கம் வைப்போம். அதனால் நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், பட்டியலா ஃபேண்ட்டுக்கு சாதா கட்டிங் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். தைக்கல தான் நமக்கு மாற்றம் வரும். காலுடைய அகலம் 8. விரிவாக்கத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபேண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. சைடு உயரம் 10. அகலத்தை வந்து 19க்கு உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் மறுபடியும் நாட் பண்ணுறேன். நாட் பண்ணி தான் நான் வெட்டுறேன். உங்களுக்கு இல்லை தெரியுதான்னு தெரியல, நான் பார்த்து மார்க்கர் போட்டுக்கிட்டே தான் வர்றேன். உனக்கு 2 டைம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி லைக் போடாதவங்க லைக் போடுங்க. வீடியோவை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா, பொறுமையாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். நமக்கு மொதல் ஃபேண்ட்டு துணியில் கொஞ்சம் கீழே நல்ல துணி இருந்துச்சு. இப்போது ஆனால் பட்டியலா மாடல் தைக்கணுன்னா நம்ம தனியாக துணி ஒரு 2 மீட்ரு இல்லை, ஆனால் ஒரு 3-3.5 மீட்ரு எடுத்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய சுருக்கம் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டிக்கு இதிலேருந்து தான் நம்ம துணியே எடுக்க போகிறோம். பாருங்கள், 4 துணி கரெக்டாக ஒன்றா இருக்கான்னு வச்சு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 4 துணியுமே கரெக்டாக ஒன்றா தான் இருக்குது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இதில் நான் பட்டிக்கு துணி எடுத்து நான் உங்களுக்கு நான் காமிக்கலை, நீட்டமாக இருந்தனால அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் சைடில் இருந்தாலும் நம்ம எடுக்கிறோம். அதனால் எப்படி பட்டிக்கு நம்ம துணி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இடுப்பு பட்டியுடைய அகலம் வந்து 26. அதுக்கு முன்னாடி உயரம் வந்து 12. 12 எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வருது. இப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4-5 ஒட்டு வரும், பரவாயில்லை. ரோஸ் கலரில் இடுங்க.